என்கிற அளவுக்கு பெரிய பெரிய படிப்பு இல்ல, தன் பெயரை வாசிக்க தெரியாத அளவுக்கு வேல் ஆக்குறான்ல. ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி ஆயிருக்கான்னு கேட்டா, தன் பெயர் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் சில படிக்காதவங்க இருப்பான், அவன் பேர் கரெக்டா இருக்கும், கையெழுத்தும் கரெக்டா போடுவாங்க, படிக்க தெரியாது, ஆனா அவனாவும் தெரியாது, இப்படி போட்டா நம்ம பேரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போறாங்க இருக்கா இல்லையா? அப்படி கூட ஆக்கல. முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது பேப்பர்ல, அது எங்கிறத கேட்டு தெரிகிற அளவுக்கு தான் இருந்தார்கள். மேலும் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சான்? அப்படி இருந்தா தான் இது முகமது எழுத இந்த கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு ஆளு, தன் பெயரை கூட வாசிக்க படிக்க எழுத தெரியாத ஒருவராக இருந்தால் இவ்வளவு பெரிய பேர் இலக்கியத்தை எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு உயர்வான தரத்தில் இந்த போதனை எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்லல, காக்கணும். அதுதான் நேரத்தை அவர் சொல்லல, நான் சொன்னேன், அல்லாஹ் நான் சொன்னேன் இப்படிங்கிறது தான் இதை செஞ்சேன்னு அல்லாஹ் காரணத்தோட சொல்றான் 29-48 வசனத்துல. அதே மாதிரி பல இடங்கள்ல குர்ஆன்ல முரண்பாடு இல்லைங்கிறான், சிந்திக்க மாட்டேங்கிறான், தவறு வராதுங்கிறான், இதை நாமே பாதுகாப்போங்கிறான். இது எல்லாமே எதை சேர்ந்தது? குர்ஆனில் டவுட் வரக்கூடாது என்பதுதான். இத மனசுல பதிய வச்சுக்கங்க. இஸ்லாமுடைய பேசிக் என்னது? குர்ஆனில் டவுட் வரவே கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹதீஸ்க்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. சூனியம் வைக்கப்பட்டு என்ன நடந்தது? ஒரு 6 மாத காலத்திற்கு செய்யாததை செஞ்சதாக சொன்னார்கள். இது நீடித்தது, அடிக்கடி நடந்தது, மனைவிமாருடன் சேர்ந்தது உள்பட அதை கூட தப்பாக நினைக்கும் அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். இதுதான் ஹதீஸுடைய சாராம்சம். இப்ப 6 மாச காலமா அவங்க செய்யாத செஞ்சதாக சொன்னால் ஒருத்தன் கேட்பான், என்ன கேட்பான்? இந்த வீணர்கள் சந்தேகப்படுவார்கள் என்று எல்லாம் சொல்றான்ல, மூமின்களை விட்டுருங்க, அந்த வீணன், அந்த காலத்துல ஒரு வீணன் இருப்பான், அவன் கேட்டிருப்பான், என்ன கேட்டிருப்பான்? என்னோட செய்யாத செஞ்சாங்கிற, அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொல்றிய, அது கூட அல்லாஹ் சொல்லாமத்தான் சொன்னாங்கிற. செய்யாததை செஞ்சதா சொன்னால் அல்லாஹ் சொல்லாததையும் சொன்னதா சொல்லலாம்ல. ஒரு மனிதர் செய்யாதையெல்லாம் செஞ்சதா சொல்றாருங்க, அப்படிப்பட்டவராக இருந்தால் அவரா 2 வரியை சொல்லிவிட்டு இது அல்லாஹ் சொன்னாங்கிறது. ஆனா சிகருடைய பாதிப்புலாம் சொன்னாரா? நெசமா வந்துச்சா? டவுட் வந்துரும்ல. நிஜமாக அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்தியை அவர் சொல்கிறாரா, அல்லது சூனியத்தால் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆயிட்டார, அந்த பாதிப்பின் காரணத்தினால் ஒன்னு கிடக்க ஒன்னு உளறி அது அல்லாஹ் சொன்னான் என்று சொல்கிறாரா என்கிற சந்தேகம் இதில் வருமா வராது? இந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான ரசூலுல்லாஹ்வுக்கு. எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாலே சந்தேகம் வரும்னு சொல்லி நீக்கிறான்ல. எழுத படிக்க வேணாம், அது சிறப்பு தான், உனக்கு சிறப்பு இல்ல, உனக்கு தரமாட்டேன் என்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்ததை நீக்கிறான். எதுக்காக? குர்ஆனில் எவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுக்காக வேண்டி. இதுல எல்லாம் கவனமாக இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருடைய மனசையே குழப்பி மனநோயாளியா ஆக்கி 6 மாத காலம் செய்யாதையெல்லாம் செய்தா சொன்னார் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால், இப்ப அலிஃபுலாமின் ஸாலிகல் கிதாபுன்னு நான் வாசிக்கிறேன், இதுல சந்தேகம் வரும்ல. எப்படி வரேன்? 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்களே, அப்ப சொல்லிருப்பாங்களே இத, அது குர்ஆனில் இல்லடா இருக்கும். ஒரு சூரா வாசிக்கிறேன், வாசிச்சேன் வாயிறேன், குர்ஆன்ல இருக்குது, ஆனா இது இந்த 6 மாசம் உள்ளதா இருந்தா என்ன செய்யறது? குர்ஆன் இல்லாம இருக்கலாமே, குர்ஆன் இல்லையான்னு சந்தேகம் வருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மனநோய் வந்து விட்டது என்றால், மனநோயில் என்ன மாதிரி மனநோய்? சொல்லாததை சொல்வது, செய்யாதை செய்வது என்கிற மனநோய் வந்து விட்டது என்று சொன்னால் வஹீயில் சந்தேகம் வருமா வராதா? குர்ஆனில் சந்தேகம் வருமா வராதா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன், அல்லாஹ் இப்படி ஒரு செட்டிங் எப்படி செய்வான்? அவனுடைய தூதரையே மனநோயாளியாக ஆக்கினால் அவனுடைய தூது செய்தி எப்படி மக்களுக்கு சென்று அடையும்? அவன் மக்களோடு சொல்வதாக இருந்தால் அவர் வழியா தான் சொல்ல போனான். வேற ஒரு ஆளை நியமிச்சுட்டு செஞ்சா கூட அதை ஒத்துக்கிறான். 6 மாசம் மனநோயில ஆயிட்டாங்க, அந்த நேரத்தில் இவர் எல்லாம் நியமிச்சு விட்டு நீ பாத்துக்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. அந்த 6 மாச காலத்துக்கு அவங்க தானே தூதரு, அந்த 6 மாச காலத்துக்கும் அல்லாஹ்வுடைய செய்தி அவங்க வழியா தானே வரேன். அப்படி வரக்கூடியவரே உன்னோட ஒன்று சொன்னார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததை சொன்னாலும் வரல வாங்கியவங்க, வராத சொன்னாலும் வராது மாற்றி சொன்னாலும் வரல வாங்க. அப்ப குர்ஆன் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்தது என்பதில் இது சந்தேகம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அப்ப குர்ஆனில் சந்தேகம் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு பலவீனமான நிலையில் தான் ரசூலை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வச்சிருக்கிறானா? மற்றவங்களுடைய உள்ளத்தை விட அதிகமான வலுவை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உங்களுக்கு. எந்த அளவுக்கு கொடுத்திருந்தான்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூரா ஓதுறேன்னு வைங்க, பக்கரா சூரா நான் ஓதுற மனப்பாடமா, நான் ஓதுனு மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. ஓதுனது என்ன செய்யணும்? ஒரு 10 தடவை 20 தடவை நான் ஓதுனால் அப்ப நீ மனப்பாடம். ஒரு பக்கம் பக்கரா சூரால ஒரு பேஜை நான் ஓதுறேன், ஒரு பேஜை ஓதணும்னு அப்படியே யாருக்கா மனப்பாடாமா?
ஆகாது. நீங்கள் மனப்பாடம் ஆகுறதா ஒரு 100 தடவை நான் ஓதணும். அல்ல நீங்க எழுதி வச்சு நீங்களே திருப்பி 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 என்ன செய்யணும், மனப்பாடம்னு தனியா ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அப்படித்தான் மனப்பாடம் பண்ண முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? குர்ஆன் வஹி வரும்ல, ஜிப்ரீல் ஓதுவார். ஓதுன அவசர அவசரமா ரசூல் என்ன செய்வாங்க, நாக்கு அசைச்சு அவங்க ஓத ஆரம்பிப்பாங்க. சொல்லும் போதே சேர்த்து சேர்த்து சொல்றது. ஜிப்ரீல் ஓதும் போது அவங்களும் சேர்த்து சேர்த்து ஓதுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அது வேணாங்களாம். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசர அவசரமா மனப்பாடம் செய்வதற்காக உன் நாவை அசைக்காத. இதா கரானாஹு ஃபத்தபி குர்ஆனா, நான் ஓதும் போது பேசாம கேட்டுட்டே இரு. இன்னா அலைனா ஜம்மாஹு வ குர்ஆனா, அதை உள்ளத்துல பதிய வைக்கிறீங்க ஏன் வேலை. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் டேப் ரெக்கார்டு மாதிரி. இப்ப டேப் ரெக்கார்டுல நம்ம போய் பேசணும் வைங்களேன், 20 தடவை பேசினா பதிவாகுமா? ஒரு டேப் ரெக்கார்டு நாடா போட்டு ரெக்கார்டை கொடுத்துறோம், பேசணும் ரெக்கார்ட் ஆயிரும்ல, இல்ல இன்னொரு 10 தடவை சொல்லணும் அதுக்கு. அப்ப ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு செய்தி பதிவாவதாக இருந்தால் ஒரு தடவை தான் சொல்லுவோம். மனித உள்ளத்துல பதிவாகிறாங்க 100 தடவை 50 தடவை சொல்லணும், நாளை பொறுத்து. திருப்பி திருப்பி சொன்னாதான் அது பதிவாகும். கருத்துக்கள் வேண்டாம் பதிவாயிரும். வார்த்தை அப்படி மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் பல தடவை சொல்லணும். அப்ப அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் இருக்கும்போது தூதரை தேர்ந்தெடுத்து நல்லா என்ன பண்றான், நம்மளோட வலுவான உள்ளத்தை கொடுக்குறான். இவங்க எல்லாத்தையும் பலவீனமாக பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நம்ம எல்லாருடைய உள்ளத்தை விட பலமான உள்ளம். இந்த உள்ளம் ஓதணும் மனப்பாடம் ஆயிரும். எவ்வளவு பெரிய சூறாவை ஒரு ஜிப்ரீல் ஓதினாலும் சரி, டேப் ரெக்கார்டு மாதிரி பதிவாகி அப்படியே மக்களுக்கு கூட சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணுவதற்கு தனியா எந்த விதமான உழைப்பும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு. அப்படி நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். நான் ஓதுன மனசுல பதிய செய்வது ஏன் கடமை. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதை உன்னுடைய உள்ளத்துல திரட்டுவது ஏன் வேலை. அப்ப இந்த உள்ளம் பாதுகாக்கப்பட்டது, சிந்தனை பாதுகாக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறத விட கூடுதலா இருந்துச்சு இல்லையா? நமக்கு இருந்ததை விட செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு இருந்தது வலிமையானதாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது அவங்க மெண்டல் ஆயிட்டாங்க. என்ன அர்த்தம்? இதை சொன்னா ரசூலுல்லாஹ் மெண்டல் நம்மள சொல்றான். இவன் தான் சொல்றான் மெண்டல், வார்த்தையை சொல்லல, சொல்றது இவன் நியாயப்படுத்துறான். ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டு இட்டு கட்டுப்பட்டு பொய்யான ஒரு செய்தி தள்ளிட்டு போகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதை செஞ்சா சொன்னார்கள், ஆர்மா சொன்னார்கள், அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் மனநோய் என்ன அர்த்தம்? அவன் எதை சொல்றான்னு அதை விலைக்கு சொல்லும் போது நம்ம இப்படி சொல்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க எப்படி? நீங்கள் இந்த சூனியத்தை நம்பினீர்களையா? சூனியம் வைக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டு 6 மாச காலம் செய்யாதை செஞ்சேன் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்வீர்களேயானால் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநோய் ஏற்பட்டது. மனநோய் என்பதற்கு என்ன சொல்ல போனால் அப்படின்னு சொன்னாங்க, பைத்தியம்லாம் சொன்னாங்க. பைத்தியம் ஏற்பட்டது அப்படிங்கிற அளவு நீங்க சொல்ல வருவீர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை மனநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி கரெக்டா இருக்குமா? வேற ஏதாச்சும் நோய் அப்ப தலைவலி வச்சு காய்ச்சல் வச்சுன்னு சொல்லுங்க, அதனால எல்லாம் சிந்தனைக்கு பாதிப்பு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க 10 மாசம் கூட சொல்லுங்க, சிகிர்னால. அது வேற அந்த டாபிக்ல வரும்போது வஹி டாபிக்ல வராது. நீங்க எங்க கை வைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சிகிர் செய்யும் பொழுது அவங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டது, பேதலித்து விட்டது, பிரமை ஏற்பட்டு விட்டது, மனப்பிரமைக்கு உள்ளானார்கள். மனப்பிரமைக்கு எப்படி ரசூல் உள்ளாவாங்க? எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்கார்ந்து என்னமோ செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனப்பிரமை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அந்த செய்தி எனக்கு வேணும், எனக்கு வேதம் தேவையில்லையா? அப்ப குர்ஆன் தேவையில்லையா? குர்ஆனுடைய பாதுகாப்பு என்னன்னு தொலைஞ்சாலும் பரவாயில்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் அறிவுரை போதனை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அலட்சியப்படுத்த பாக்குறாங்க. அது போக ஒரு 6 மாச காலம்ல 6 மாச காலம் இப்படி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அதை அனைவரும் சும்மா விட்டுருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா நம்ம அந்த களிய காவலில் ஒரு விவாதம் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். இந்த கபர் வணங்கி கூட்டுகிற விவாதம் பண்ணணும். விவாதம் பண்ணிட்டு வரும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என்ன செய்ய, விவாதத்தில் கலந்து திரும்பி போகும்போது நம்ம தாரிகள் 4 பேர் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விபத்து காயம் ஏற்பட்டுச்சு. எம்ஐ சுலைமான எல்லாம் போனாங்கல்ல, ஏற்பட்டுச்சு. இது சின்ன சம்பவம். இது விட்டாங்களா? சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் ஆனவன பார்த்தீர்களா அவுளியாக்கள் செஞ்ச வேலைன்னு சொன்னாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்பட்டாலும் அல்லாஹ் தான் ஏற்படுத்த நம்ம நினைக்க மாட்டோம், நாம நினைக்க மாட்டோம். எதிரிகள் என்ன பண்ணாங்க? ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே பார்த்தீர்களா விவாதத்தை முடித்து விட்டு போனார்கள், நாமளும் தான் சேர்ந்தீங்க. பாதி பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறாங்க? ஒரு ஆக்சிடென்ட்ல ஆன உடனே பார்த்தீர்களா அவுளியா சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறான். இது மனிதனுடைய இயல்பு. அப்ப யூதர்கள் எப்படியாவது இஸ்லாத்தை வீழ்த்தணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இஸ்லாம் வந்ததுனால மைனஸ் ஆன அவங்களுக்கு தான்
யூதர்கள் தான் ஒட்டுமொத்த மதீனாவை ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஒண்ணா குறைஞ்சி இவங்க பெரிய ஆளாகி அவன் சின்ன போயிட்டான். அவனுடைய மதத்தை விட்டு எல்லாம் கை கழுவி தான் முஸ்லீம் ஆகுறாங்க. அதனால இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கணும் என்ற ஒரு வெறி அவனுக்கு இருந்தது. சின்ன சின்ன வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாசம் அப்படி இருந்தாங்கன்றீங்க, லட்டு மாறிங்க அவனுக்கு. ரசூல் பத்தியா நாங்க என்ன பண்ண பத்தியா உலர வச்சு கிறுக்கனாகிட்டோம்ல அப்படின்னு பேசிருப்பான்ல. உன்னை 10 100 பேசுறா, நீங்க உள்ளதை பேசினாலே போதும், கூட குறைய சொல்ல வேண்டியது இல்ல. 6 மாச காலம் செய்யாத செஞ்சேன்னு சொன்னார்கள், ஆயிஷா சொன்னாங்களே, அது சொன்னாலே போதும். அப்ப அந்த மாதிரி எவனாச்சும் பேசுறானா? நடந்திருந்தா பேசிருப்பான்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சூனியம் வைக்கப்பட்டு இருந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் அந்த ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்? எந்த ஒரு அறிவிப்புல எடுத்து காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கப்பட்டதை வைத்து எதிரிகள் எல்லாம் கும்மாளம் போட்டார்கள், கூத்தடித்தார்கள், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்றார்கள். சின்ன சின்ன விஷயத்தை ஜெயிக்கிறாங்க அந்த காலத்துல சொன்னாங்க. இதை விட வெறி பிடிச்சவன் இருந்தான். அப்படி வேணா சொன்னானா? அப்ப சம்பவம் நடந்திருந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பொதுவாக தலைவர்கள் வந்து மக்களோட பழக மாட்டாங்க. அவருக்கு என்ன நடந்து யாருமே தெரியாது. ஒரு தலைவராக இருந்தாருன்னு சொன்னா அவரை சந்திக்கிறதுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு 8 அடுக்கு பாதுகாப்புலாம் இருக்கு. அவர் மென்டல் ரூசா ஆயிட்டா கூட யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு பிரதமர் ஜனாதிபதி ரூஸ் ஆயிட்டான்னு வைங்களேன், அவனை அரசாங்கமா பார்த்து சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அது வெள்ளை சட்டைங்க மட்டும் உட்கார வச்சு போடுவாங்க. அப்ப என்ன செய்ய அடி போயிட வேண்டியதான். உள்ளுக்குள் லூசா இருப்பான். இவனை சந்திக்க வைக்க நேரத்தில் மாத்த கொடுத்து விளையாட்டு சொல்லல, நிஜமா அப்படி. ஆனால் மறைக்க முடியுமா? முடியாதா? 7 அடுக்கு 8 அடுக்கு தாண்டி தான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் இதை ஒழிச்சிட முடியும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசியலுக்காக சொல்ல, எம்ஜிஆர் இருந்தார், அவர் பேசவே முடியாது. அவர் பேசக்கூடிய ஒரு மாதிரி சித்திரம் காட்டி மக்கள்கிட்ட இத்தனை வருஷம் நடத்தினாங்க. ஏன்னா மக்கள் சந்திப்பு இல்லாம தவிர்த்து விட்டு ஒதுங்கி இருந்த ஒரு தலைவராக இருந்ததுனால அவருக்கு ஏற்பட்டது அப்படி என்ன செய்ய முடியும்? முழுசாக மறைத்திட முடியும். கையை பிடிச்ச ராஜீவ் காந்தி தூக்கி நிற்பார், அவர் தூக்க மாட்டாரு. அவர் கையை தூக்கிட்டு நிற்பாரு, நிஜமா அவரை தூக்குற மாதிரி தெரியும். ஆனா ராஜீவ் கையை விட்டு கை புத்து விழுந்துரும். அப்படி எல்லாம் நம்ம இதே சென்னையில பார்த்தோம். கத்திப்பாரா இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும்போது நடந்துச்சு. அதெல்லாம் பேப்பர் எடுத்து கமெண்ட் பண்ணி போட்டாங்க. எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வோட ரசூல் இப்படி இருந்தவங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் 5 டைம்ஸ் பள்ளியாசலுக்கு வரக்கூடியவங்க, அடிக்கடி மக்களை வந்து பாக்குறவங்க, எல்லா மக்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். வாயிற் காப்பெல்லாம் கிடையாது, யாரும் அனுமதி வாங்கிட்டு உள்ள போகணும் கிடையாது. அப்ப எல்லா மக்களும் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த 6 மாச பாதிப்பு ஊரே பரவி போயிருக்குமா இல்லையா? 6 மாச பாதிப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவராக இருந்தால் மறைச்சிடலாம். மக்களோடு தொடர்பு உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அப்ப எல்லாத்துக்கும் பரவிடுமா இல்லையா? தொழும் போது நடந்திருக்கும், நின்றுட்டு தொழுது போயிட்டு செய்யாத செஞ்சேன்னு சொல்ற மாதிரி இருந்தால் பள்ளியாசல நிக்க வேண்டியது. ஏன்பா நிக்கிறீங்க, போங்கப்பா தொழுதாச்சுப்பா. இப்படிலாம் நடந்திருக்கும், அப்படி நடந்து செய்யாது ஒண்ணு நடக்கலாம். அப்ப அது போக தொழுகைக்கு வந்தாங்கல்ல, எல்லாம் முஸ்லிம் மக்களா இருந்தாங்க, சஹாபா அப்படி நினைச்சிடாதீங்க. முனாபிக் அங்க வேண்டாம். முனாபிக் நான் முஸ்லீம் என்று சொன்னாலே அவனை நம்ம தடுக்க மாட்டோம் இஸ்லாத்துல. எவனா ஒருத்தன இஸ்லாம் சேர்த்து வந்து உட்காந்து கட்டுவீங்களா? நீங்க நம்ம காலத்துல எந்த பிள்ளைய வெட்டி விடுவாங்களா? முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா வா உட்காரு, அப்படி மார்க்கும். உள்ளத்தை அல்லாஹ் பாக்குறவன், வெளியில உள்ளதை நம்ம நம்புறோம். அப்படி நிலையில முனாபிக்குகளும் அங்க இருந்தார்கள். அவன் யூதர்களுக்கு ஆள் காட்டி இங்க வந்தா ஒரு வேஷம், அங்க வந்தா ஒரு வேஷம். இதா லக்குள்ளதீன் ஆமனும் கால ஆமன்னா இதா கலவையிலா சயாத்தினையும் காலம் இன்னாமாக்கும். இங்க வந்து அவங்கள சேர்ந்த ஆளுங்கிறது, அங்க போன அங்க சேர்ந்த ஆளுங்கிறது. இப்படியான ஒரு கூட்டம் பள்ளிவாசலும் தொழுவது மஸ்ஜித் நபவியில. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு 6 மாச காலத்துல ஒரு 10 தடவை பார்த்துக்க மாட்டான். பார்த்தா சும்மா விட்டுருப்பானா? இதை கொண்டு போய் சொல்லாம இருந்திருப்பானா? சொன்ன அவன் சும்மா விட்டுருப்பானா? இந்த வாய்ப்பு அழகா பயன்படுத்திருக்க மாட்டான். லூஸ் ஆயிட்டான்னு சொன்னாலே இஸ்லாத்துல ஓடி போயிருப்பாங்க எல்லாரும். முகமது லூசு பைத்தியம், இதுக்கு முந்தைய ஆதாரம் இல்லாம சொன்னாங்க, இப்ப ஆதாரத்தோட. இதுக்கு முந்தைய சொன்னாங்க நுபுவத்தை ஆரம்பிக்கும் போது கிறுக்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்ப உள்ளது எப்படியா இருக்கு? அவங்க மனைவியே சொல்ற அளவுக்கு உள்ளதா இருக்குது, செய்யாத செஞ்சேங்கிறாங்க. இப்படிங்கிறதோட சேர்த்து கொண்டு போனார்களே, ஆனால் என்ன ஆயிருக்கு? அப்படி நடக்கவே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டதா நீங்க நம்பினீர்களே, ஆனால் ஒன்னு சூனியக்காரன் அல்லாஹ்வை போல உள்ளவன்ங்கிற ஒரு ஆபத்து வருது. ஒன்னு ஃபர்ஸ்ட் மேட்ரு. இரண்டாவது மேட்ரு என்ன வருதுன்னு கேட்டா, இந்த சூனியக்காரனால் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டு மனநோய்க்கு ஆளானார்கள் என்று சொன்னால் குர்ஆனில் சந்தேகம் வரும். 6 மாசம் இறங்கியது குர்ஆனா இல்லையா?